நம்ம ஏன் பிரசாந்த் கிஷோரை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா கட்சிகளுக்கும் தீர்மானித்து கொடுத்த ஒரு சக்தியாக இருந்தவர். நாங்கள் சோத்துக்கு ஓடிட்டு இருக்கோம். வணக்கம். நாடு முழுக்க நடந்து முடிஞ்ச பெரிய அளவில் பேசுபொருள் இன்றைக்கு பீகார் தேர்தலை பற்றி தான். தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றிங்கிறது இந்த நாடு எதிர்பார்த்திராத ஒரு பெரிய வெற்றி. இன்னும் சொல்லப்போனால் அரசியல் பார்வையாளர்கள்லாம் இந்த வெற்றியை பிஜேபி கூட்டணியே எதிர்பார்த்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு கருத்து கணிப்புமே இவ்வளோ பெரிய வெற்றியை சொல்லவே இல்லை. எக்ஸிட் போலில் கூட கொஞ்சம் நெக் டு நெக் ஃபைட் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 30-40 இடங்கள் வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அளவுக்கு 200+ அப்படிங்கிற வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த வெற்றி பற்றிய பேசுபொருள் ஒரு பக்கம் இருந்தால் கூட நாம் இன்றைக்கி பேச போகிறது அது இல்லை. அதாவது இந்த பீகார் தேர்தல் காலத்தில் முக்கியமான ஒருத்தரும் போட்டி போட்டார். அவர் பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் யாருன்னு நாம் பெரும்பாலும் சொல்ல வேண்டியதில்லை. அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லப்படுறவர். இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒவ்வொரு டீம் இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளுமே அந்த ஐடி விங்னு சொல்லப்படுற டீம் எல்லாத்துக்குமே எல்லா கட்சிகளுக்குமே இன்றைக்கு இருக்குது. அப்போ பிரசாந்த் கிஷோர் அவரே தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து, அதாவது ஜன்சுராஜ் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து இந்த பீகார் தேர்தலில் அவருடைய சொந்த மாநிலமான பீகார் தேர்தலில் களமிறங்கினார். அவருடைய அரசியல் வருகைக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பீகார் நாங்கள் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோஷத்தை முன் வச்சு அவங்க போட்டி போட்டாங்க. அவங்களுடைய வருகையும் ஒரு முக்கிய கவனமாகவே இருந்தது மக்கள்கிட்ட. பீகார் மக்கள்கிட்டையும் இல்லை மக்கள்கிட்டையும் சரி, அகில இந்திய அளவுலேயும் பிரசாந்த் கிஷோர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கவே செஞ்சது. நம்ம ஏன் பிரசாந்த் கிஷோரை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது எல்லா கட்சிகளுக்கும் அவர் ஆர்கனைஸ் பண்ணார். எல்லா கட்சிகளோட வெற்றியையும் நாங்கள் தான் தீர்மானித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த எல்லா கட்சிகளுக்கும் தீர்மானித்து கொடுத்த ஒரு சக்தியாக இருந்தவர். ஆனால் இங்கே அவருடைய சொந்த மாநிலமான பீகாரில் ஒரு சீட்டு கூட வாங்கலை. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அலுவலகம் கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில் செய்தி தொலைக்காட்சியை ஆன் பண்ண உடனே 2 கட்சிகளுக்கும், அதாவது பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் ஒரு 20-30 இடங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த ஆரம்பகட்ட முன்னணி நிலவரத்தில் கூட பிரசாந்த் கிஷோரோட ஜன்சுராஜ் கட்சிக்கு ஒரு 4 இடங்கள் அப்படிங்கிற மாதிரி முன்னணி நிலவரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அலுவலகம் கிளம்பி போன பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே நிலைமை தலைகீழாக போயிடுச்சு. ஒரு பெரிய இமாலய வெற்றியை நோக்கி பிஜேபி கூட்டணி போயிடுச்சு. வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட இன்னும் ரீச் பண்ண முடியலை. அப்போ இந்த வியூக வகுப்பாளர்களோட வெற்றி எந்த அளவுக்கு சாத்தியம்? தமிழகத்தில் முன்னாடி தலைவர்கள் மக்களை நேரடியாகவே சந்தித்தாங்க. மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனைகளை அவங்க அட்ரஸ் பண்ணாங்க. இப்படித்தான் தேர்தல் களம் இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கு முழுக்க வியூக வகுப்பாளர்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசணும், இந்த இடத்துல நிற்கணும், இந்த மாதிரியான ட்ரெஸ் கோடு முதற்கொண்டு அவங்க தான் தீர்மானிக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக நாம் 2 படங்களில் கூட, தமிழ் படங்களில் பார்த்துருக்கோம். அந்த சூர்யா நடித்த ஒரு படம், ஆர்ஜே பாலாஜி நடித்த ஒரு படம், இப்படி சில படங்களில் கூட அந்த வியூக வகுப்பாளர்கள் பற்றி நமக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நாம் அதை வச்சும் நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் வியூக வகுப்பாளர்களோட பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த வியூக வகுப்பாளர்கள்னு இருந்தாங்களா? அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், ஜெயலலிதா அம்மா, இவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த வியூக வகுப்பாளர்கள்னு ஒரு டீம் இருந்ததா அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு தெரிந்த அளவுக்கு நாமளும் ஒரு 20-30 வருஷமாக அரசியலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நித்த நடக்கிற அரசியலை நாமளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எப்படியும் எங்கேயுமே இந்த மாதிரி வியூக வகுப்பாளர்கள்னு சொல்லப்படுற செய்திகள்லாம் இல்லை. எம்ஜிஆர் நேரடியாக களத்தில் இறங்கி மக்களை சந்தித்தார். அதே மாதிரி கலைஞரும் அப்படி தான்.
அவங்க பிரச்சனைகளை, அவங்க மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனைகளை அவங்க நேரடியாகவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எந்த வியூக வகுப்பாளர்கிட்டையும் போகலை. இன்னொன்று, கட்சிக்காரங்களை வந்து நேரடி தொடர்பில் வச்சுருந்தாங்க. பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கலாம், நகர செயலாளராக இருக்கலாம், ஒரு அந்த ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சாதாரண தொண்டனாக கூட இருக்கலாம். அவங்கள வந்து மறக்காத அளவுக்கு கட்சி தலைவர்கள் இருந்தாங்க. எல்லாரையும் பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கமாகவே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு சூழல் அப்படி இல்லை. இவங்க இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க தலைவர்கள் எல்லாருமே இந்த வியூக வகுப்பாளர்கள் பின்னாடி போயிட்டு எப்படி என்ன செய்கிறது, என்ன சொல்கிறது, எங்கே நிற்கிறது, எங்கே நடக்கிறது என்ற லெவலுக்கு அவங்க சொல்கிறத மட்டும்தான் செய்யணுங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. ஒரு பின்னணியிலேருந்து அவங்க இயக்குற அளவுக்கு தான் இன்றைக்கு இருக்குது. ஆக்சுவலாக இது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கு அது கேள்விக்குறியாக இருக்குது. பிரசாந்த் கிஷோர் அவருடைய தோல்வியின் மூலமாக இன்றைக்கு அது கேள்விக்குறியாக இருக்குது. நாம் சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 5-10 வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் அலுவலகத்தில் ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அப்போ அன்றைக்கு பிரதான கட்சிகள் திமுக, அதிமுக. தேர்தல் முடிவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அன்றைக்கு வந்த ரிசல்ட் படி திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட்டு கொடுக்கப்பட்டது அலுவலகத்தில். அப்போ நாங்கள் நண்பர்கள்லாம் சும்மா பேசிக்கிட்டோம், என்னங்க அது வெளியில் களம் வந்து வேறு மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம எல்லாத்தையுமே திமுகன்னு சொல்கிறோம், அது அப்படி ஒன்றும் அந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நமக்குள்ள சந்தேகத்தை சும்மா நண்பர்கள் மத்தியில் பகிர்ந்துக்கிட்டது தான். பெரிய அளவுக்கு நம்ம வேறு எதுவும் சொல்லலை. நண்பர்கள்கிட்ட மட்டும் இதை ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இது வெளியில் ஒரு மாதிரியாக இருக்குது, மக்களோட பல்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே நம்ம வந்து இப்படி ஒன்று போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி நாம் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்து மாறித்தான் வந்தது. அங்கே ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது. அதாவது மக்களோட பல்ஸ் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் இவங்களோட அந்த கணிப்புகள் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட போர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய யுத்தமே நடந்துகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் நேரடி களத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தாக்கமே இங்கே இருக்காது. அப்படி தான் இன்றைக்குள்ள சூழலே. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் கணிப்பாளர்கள் மட்டும் எப்படி வெற்றியை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் மக்கள்கிட்ட போங்க, எளிய மக்கள்கிட்ட நீங்கள் பேசி பாருங்களேன். உதாரணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதாவது இந்த தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர்னு இப்போ வாக்காளர் கணக்கெடுப்பு நடந்துட்டுருக்குல்ல, அவர் ரொம்ப கோபத்தோடு அவர் தன்னோட பதிவை போட்டிருந்தார். என்னங்க இது, இப்போ எங்களை விட்டுருங்கப்பா, நீங்கள் பேசாமல் ஒரு முடிவு எடுத்து நீங்கள் சொல்லிடுங்க, எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க, நாங்கள் சோத்துக்கு ஓடிட்டுருக்கோம், எங்களோட வழியெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி ஒரு பெரியவர் தான் அவர் தன்னோட வேதனையை அவர் பகிர்ந்திருந்தார். அதாவது இது இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுற விஷயம் மட்டும் இல்லை, அவங்களோட ஒரு நாள் வீணாக போகுது, அதுக்காக மெனக்கட்டு அலைய வேண்டியிருக்கு. இத்தனை வருஷமாக அவர் சொல்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அதாவது நான் நேற்று நடந்ததே என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, நீ 2022ன்னு சொல்கிறியே, இது எந்த விதத்துலையா நியாயம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப வேதனையோட பதிவு பண்ணியிருந்தார். அப்படி தான் இவங்க வந்து எளிய மக்களோட, சாமானிய மக்களோட குரலை இவங்க பிரதிபலிக்கிறதே இல்லை. நாங்கள் தான் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கோம் அப்படின்னு களத்தில் இறங்கினவங்க இன்றைக்கு வந்து தேர்தலில் வெற்றிக்கு பக்கத்தில் கூட நெருங்க முடியல. 0 தான் அங்கே கணக்கு. ஆக்சுவலாக அவர் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காருன்னு இனிமேல் தான் தெரியும்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்மளுமே சொல்கிறோம். அதாவது இந்த தேர்தல் விற்பனர்கள் மட்டும், தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மட்டும் மக்களோட மனங்களை முடிவு செய்ய முடியாது. மக்களோட மனசில் 1000 இருக்குது. இன்றைக்கு சென்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட பிரசாந்த் கிஷோரை தான் பிராண்ட் அம்பாசிடராக வச்சுருந்தாங்க. அதன் பிறகு ராகுல் காந்திக்கு பேசப்பட்டதா செய்திகள் இருந்தது, ஆனால் அது இல்லை, அது நடக்கலை. இன்றைக்கு டிவிகேவுக்கு கூட, விஜய்க்கு கூட பிரசாந்த் கிஷோர் பின்னணியில் அவரும் ஒர்க் பண்ண போகிறாருங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது. ஆனால் அதுக்கு அந்த மாதிரி தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள்னு சொல்லப்பட்டு அதுவும் முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ இவங்க வந்து நேரடியாக மக்கள்கிட்ட போனாலே மக்களோட பல்ஸை தெரிஞ்சுக்க முடியும். அதை செய்யாமல் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மட்டும் தங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க முடியாது என்பதற்கு இந்த பீகார் தேர்தல் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மாறி இருக்கு. நன்றி.